யோ காப்பாத்த நீ என்ன அர்ஷாஃபாயா? டேய் அவங்க இல்லடா, லேட்டஸ்ட் சென்சேஷனல் அமலாஸ்ரீ. உங்க அப்பா சிங்காரம் வேணா பெரிய சிஐடியா இருக்கலாம், நீ ஒரு லூசு மென்டல் சைக்கோ. அப்ப வாங்கல, திருடி இருக்கலாம்ல. பொங்கல் பண்டிகைக்காக சென்னையில் இருந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பு. கிளாம்பாக்கம், கோயமேடு பேருந்து நிலையங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். நடிகை அமலாஸ்ரீ செல்லமாக வளர்த்த நாய் காணாமல் போனதால் மிகுந்த மனவேதனையில் தவிக்கும் அவரது குடும்பம். இந்த சம்பவம் அமலாஸ்ரீயின் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ, டேய் எங்கடா இருக்கிற? சரி அங்கேயே இரு, ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இருக்க, பிக்கப் பண்ணிக்கிறேன். வரேன்டா, வந்து சொல்கிறேன். அப்படி என்ன அவசரமான மேட்ரு? இன்னைக்கு நியூஸ் பார்த்தியா நீ? டே, இந்தியாவில் 400க்கு மேலே நியூஸ் சேனல் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் 37 இருக்குது. இதில் கண்டதெல்லாம் நியூஸ்னு போடுற ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்குது. இதெல்லாம் போய் எவனா பார்ப்பானா? எதுக்குடா உனக்கு அவ்வளோகாண்டு? இந்த ஓட்டேரி சிவான்னு ஒருத்தர் இருக்கால, அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் அடுத்த சிஎம் ஆனீங்கன்னா மொதல் கையெழுத்து என்ன போடுவீன்னு கேட்குறானுங்க. இருக்கு பசங்க. சரி அதெல்லாம் விடு, உனக்கு ஸ்ரீ தெரியுமா? எந்த ஸ்ரீ? அதான்டா ஆக்ட்ரஸ் ஸ்ரீ. டே, ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, ஸ்ரீவித்யா, ஏகப்பட்ட ஸ்ரீ இருக்காங்கடா. டே அவங்க இல்லைடா, லேட்டஸ்ட் சென்சேஷனல் அமலாஸ்ரீ. இன்ஸ்டாகிராம் புகழ்றா இன்னைக்கு. அவளுக்கு என்னவா? அவங்க நாய் காணோமா, செம்ம கேஸ் இல்லை? இதை மட்டும் நீ ஹேண்டில் பண்ணினா கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடுன்னு எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆயிடலாம். டே 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 டேய் நில்றா. டேய் டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் கேஸ் இல்லைங்கிற, கேஸை கொண்டு வந்து எடுக்க மாட்டேங்கிற. நம்மளுக்கு நாய் கேஸ் தான் வரும், நாட்டு பிரதமர் கேஸாக வரும். உங்கள் அப்பா சிங்காரம் வேணா பெரிய சிஐடியா இருக்கலாம், நீ ஒரு லூசு மென்டல் சைக்கோ. டிடெக்டர்னு சொல்லி உன்னையே நீயே ஏமாத்திட்டு. எங்கள் அப்பாவை பற்றி என்ன சொன்ன? உங்கள் அப்பா சிங்காரம் வேணா பெரிய சின்ன சேலம் சிங்காரம் டா, ரொம்ப முக்கியம் உனக்கு. டேய் இந்த கேஸ் எடுக்கவே மாட்டியா? ஆல்ரெடி முடிச்சிட்டேன். எப்படா? அந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் எங்கே திருநாயெல்லாம் அதிகமாக இருக்கும், மோனையில். அங்கே போய் பார்க்க சொல்லி இருக்கும். டே எனக்கு புரியல. பல லட்ச ரூபா போட்டு நாய் வாங்குறது, அது கூட வீடியோ எடுக்கிறது, அதை வச்சு லைக்ஸ் வாங்குறது, அப்படியே பொத்தி வச்சுக்கிறதுன்னு இருந்தால் மட்டும் பத்தாதுடா. அது அப்பப்போ மேட்டிங் அனுப்பணும்டா. மார்கழி மாதம் வேறு. வேலை முடித்தவொன்னே அதுவே வந்துடும். வரலைனாலும் பரவாயில்ல, நாயாவது நிம்மதியாக இருக்கும். விடு. கஷ்டப்பட்டு வட்டி காசு சைக்கிள் வாங்கி கொடுத்தா எங்கடா தொலைச்சிட்ட சொல்றா? டேய் ஒவ்வொரு ஃபோக்ஸ்லயும் என்னோட வேர்வை இருக்குடா. பாவி பையா, எங்கடா விட்டு வச்சிருக்க? இங்கே என்ன கேஸ் இருக்கு இவனுக்கு? இதுக்கு பேரலல் ரோட்டில் 3வது வீட்டில் ஒரு பையனை அவங்க அப்பா போட்டு அடிச்சிட்டாரு. என்னன்னு போய் பாரு. எங்கடா விட்ட சைக்கிளை? எங்கடா விட்ட? டேய் உனக்கு தான் சைக்கிளை ஓட்ட தெரியாதுடா. எங்கடா விட்ட சொல்றா? ஏய் எங்கடா விட்ட? எங்கடா விட்ட சைக்கிளை? சொல்றா. ஐயோ அண்ணன், என்ன பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிறீங்க? மோகன், இன்னைக்கு தான் கஷ்டப்பட்டு வட்டி காசு வாங்கி சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். அடிக்காதீங்கண்ணா, விடுண்ணா. இதுக்கெல்லாம் போய் அடிப்பீங்களா? மோகன்,
நானே பூ விற்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, தண்ணி கேன் போடுறவங்க, இப்படி வசதியானவங்களா பார்த்து வட்டிக்கு விட்டு சிட்டியில் 2 வீடு, அவுட் ஆஃப் சிட்டியில் 2 வீடு, கொடைக்கானலில் ஒரு பங்களான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் மோகன். கேட்குற எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. நீ ஏன்டா சைக்கிளை தொலைச்சா? இந்த நேரத்தில் இவன் புது சைக்கிளா? என் ஃப்ரெண்டு தானே. ஆமாம் தம்பி. இந்த மாலையெல்லாம் போட்டிருக்குமே, ஆமாம் தம்பி. எலுமிச்சை பழம் வச்சு ஏற்றின தடை இருக்குமே. அதான் தம்பி, பச்சை கலர் சைக்கிள். பச்சை கலர் பச்சை கலர். நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்குது, பையனை கூப்பிட்டு வா, எடுத்து கொடுத்துலாம். டேய் மோகன் அங்கிள் கூட போயிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வா. சரிப்பா. டேய் நீ இந்த கேஸை பாரு, நான் போய் அமலாஸ்ரீயோட மீட்டிங் மேட்டர் கேஸை பார்க்குறேன். போயிட்டு வா. ஆமா அங்கிள், என் சைக்கிள் எங்க பாத்தீங்க? நான் எங்கே பார்த்தேன்? அப்புறம் எங்க அப்பா கிட்ட போய் சொன்னீங்களா? அது உங்கள் அப்பா உன்னை அடிச்சிட்டு இருந்தாரா, அவர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக அப்படி சொன்னேன். யோ காப்பாத்த நீ என்ன ஹர்ஷா சாயா? அது யாரா? அவர் பெரிய யூடியூபரு, நல்லதெல்லாம் செய்வாரு, மக்களை காப்பாத்துவாரு. ஓ, இப்போ சைக்கிளெல்லாம் மீட்டுக்கு போனா எங்க அப்பா என்ன மட்டும் அடிக்க மாட்டாரு, உன்னைய சேர்த்து தாண்டா அடிப்பாரு. அந்த அளவுக்குலாம் போகாதடா, கண்டுபிடிச்சலாம்டா. கண்டுபிடிக்க நீ என்ன போலீஸா? போலீஸ் எல்லாம் இல்லை, டிடெக்டிவ். டிடெக்டிவ்லாம் ஃபாரின்ல தானே இருப்பாங்க. அதோட நிறைய ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரிஸ்லாம் பார்த்துருக்கேன். கோட்டு கூட போடல நீ. ஓ, கோட்டு போட்டால் சென்னை வெயிலில் வெந்துரும்டா. ஐயோ காலையிலே ஒரு லூசு பையன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. இப்போ ஒழுக்கமா நீ எங்க அப்பா கிட்ட சொல்ற, இல்லை நானே போய் சொல்லிட்டா? சொல்ல 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 லாஸ்ட் டைம் நான் பிடிச்ச கேஸு கூட ஆடியன்ஸுக்கு மட்டும் தான்டா தெரியும், மக்களுக்கே தெரியாதுடா. நீ ஒன்று பண்ணு, இந்த கேஸை நான் பிடிக்கலன்னு வச்சுக்குவேன், புது சைக்கிள் வாங்கி தரேன். அதே மாதிரி இந்த டீல் நல்லா இருக்கே. இப்போ நான் என்னையா பண்ணணும்? முதல்ல மரியாதையாக கூப்பிடணும். இப்போ நான் அங்கிள் பண்ணணும். ஏஜென்ட் கூப்பிடு. ஐயா அதெல்லாம் முடியாது. சரி சரி, விட்றா விட்றா விட்றா, வா பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறான் இவன்? கோயிலே இல்லை, சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். உனக்கு யார் மேலே டவுட் இருக்கா? டவுட்டா? அண்ணாச்சி ஒரு ஐஸ்கிரீம். அப்பா அப்பா, அந்த சைக்கிள் சூப்பராக இருக்குப்பா, எனக்கு அந்த சைக்கிள் வேணும்ப்பா. ஏ நீ வேற சும்மாரா தம்பி. ஜோஷுவா ஜோஷுவா, என்னடா? புது சைக்கிள் வாங்கியிருக்கேன். சரி போ. இவன் வேற ஃப்ரீ ஃபயர் ஆடும்போது தான் நம்மளை தொல்லை பண்ணுவான். என்ன லாலே, புது சைக்கிள் எப்படி இருக்கு? புது சைக்கிள் வாங்கினு சீன் போடுறியா? போடா. அவன் கலர்ல சைக்கிள் வந்துட்டு கான்ல அடிக்கிறான். இந்த கடையா? ஆமா. இங்கே நின்று. அண்ணாச்சி, 2 ஐஸ்கிரீம். தம்பி இந்தா. யோ கேளியா? இருடா போகிற வாய்க்குள்ள ஐஸு. என்ன நாச்சி, வேறலாம் எப்படி போதா? வியாபாரம் அதெல்லாம். ஆமாம் தம்பி யாரு? எல்லாம் வேண்டப்பட்ட தம்பி தான். ஏ தம்பி, உனக்கு வேண்டப்பட்டவரா? விடுங்க. பையனுக்கு புதுசாக சைக்கிள் வாங்கியிருக்கலாம்ல? சைக்கிளா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை புது தம்பி. சைக்கிள் ஊருக்குள்ள வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீ வேற. என்னன்னாச்சு, புது சைக்கிள் பச்சை கலரு,
15,000 15,000மா? ஏயா அம்புட்டு கொடுத்த சைக்கிள் நம்மளால வாங்க முடியாது, நீ வேற. அதெல்லாம் கிடையாது. அப்போ வாங்கல, திருடி இருக்கலாம்ல. புரியல. இல்ல. என்னது? வாங்க முடியாது, ஆனா திருடி இருக்கலாம்ல. ஏய் எங்க வந்து யாரா அவன் தப்பு பையன் தப்பா தான் பேசுறான்? ஏய், எனக்கு தெரியாது எனக்கு உனக்கு தெரியாது. தெரியாதா? அண்ணா, ஏய் நீதானா அவன் அந்த ஊர்ல பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கடத்துறவன்? ஐயோ, ஏய், ஐயோ, வாங்கடா, 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 வாங்கடா. ஐயா, அடிக்காத. நேரம் பார்த்து உனக்கு காணோம். போடு இவனை. ஐயோ, அங்கேயும் அடிக்காதயா, அடிக்காத, அடிக்காத, அடிக்காத. போடுறா, போடு, ஐயோ, வாங்க. ஐயோ, ஐயோ, ஐயோ. ஏய், வாங்க போற பாரு, வாங்க, நல்லா இருக்கு. போடு, போடு. ஐயோ, யோ, சுளே நுழுகுறியா? கொப்ப மோன, வாடா, வா. பேட்டனா. அண்ணே, உனக்கு உண்மை சொல்லுமா நம்ம? சொல், இப்ப சொல்லு. எரும மாடு மாதிரி இருக்க ஒரு சின்ன பையனை போட்டு இந்த யாரா சின்ன பையன்? நான் தான். அடிங்க. என்ன டேய், இங்க வாடா. இந்த பையன் காலையில் வந்தானா? வந்தான். புது சைக்கிளில் வந்தானா? வந்தான். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டானா? சாப்பிட்டான். அண்ணா, ஏப்பா என்ன இப்ப? குறுக்க பேசுறேண்ணே, நான் சொல்லிடுறேன். இந்த பையன் வந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். அப்போ உங்கள் பையன் அந்த சைக்கிளை பார்த்துட்டு நல்லா இருக்கு வாங்கி கொடுன்னு கேட்டானா? அந்த சைக்கிளை காணுங்க. என்னப்பா சொல்ற? புரியலையா? தளபதி விஜய் இருக்கார்ல, ஆமாப்பா. தூத்துக்குடியில் நடத்திட்ட உதவி. ஆமாப்பா, அந்த விஷயம் பாரு. அந்த மனுஷன் எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. காலம்புல இருந்து ஈவினிங் வரைக்கும் வேர்க்க விறுவிறுக்க பண்ணிருக்காயா. அதை பார், கடைசியில் அவங்க பேர் கிண்டல் பண்ணிட்டாங்கயா. நீ வேணா பாரு. அந்த ஆளு எங்க வர பையனோட சைக்கிளை காணும்னு சொன்னல, உங்க பையன் கேட்டா எடுத்துருப்பீங்களான்னு கேட்க. நான் ஏன் அந்த சைக்கிள் எடுக்க போறேன்? ஏன் எடுத்துட கூடாது? அப்படியே எடுத்தாலும் உனக்கு யூஸ் ஆகாதியா. என்னண்ணா சொல்றீங்க? அவனுக்கு கால் வராதியா. அண்ணே, சாரிண்ணே, தெரியாம பரவாயில்ல. ஏந்தாரு தம்பி, சைக்கிள் காரனா அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டு இந்த லூசு பைக்குள்ள சுத்தக்கூடாது, சரியா? ஓடு. ஓகே. என்ன பார்த்தா தான் மல்லிகை கடைக்கார மாதிரி இருக்கு. நான் அதான் கேட்டேன். ஐயா, ஐஸ்கிரீம் யார்? உங்க அப்பா நான் காசு கொடுப்பான். ஊ லா லா. என்ன பண்ற?